Blossom Petals channel. Welcome to Blossom Petals channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைகளுக்கு ஈரல் செவரட்டி வச்சு எந்த மாதிரி ஒரு பெப்பர் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ இத வந்து என்ன செய்யலாம்னு நீங்க இத செஞ்ச பிறகு குழந்தைகளுக்கு அப்படியே கொடுக்கறதா இருந்தா கூட கொடுக்கலாம், இல்லனா மிக்ஸில அடிச்சு குழம்புக்கு பதிலா இத வந்து ஊத்தி கொடுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 100 செவரட்டி எடுத்துக்கோங்க. இது கூட ஈரலும் சேர்த்து எடுத்துர்க்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு பாத்துறலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் எடுத்துக்கோங்க. உரைப்பு வந்து குழந்தைகளுக்குனால கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கலாம். அப்புறமா கறி மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து பெருஞ்சீரகம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் 1 கப் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கலாம். இப்போ இத வச்சு என்ன செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மட்டன் நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து செக்கெண்ணெய் வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட வேறு நல்லெண்ணெய் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட செவரட்டி என்ன பண்ணணும்னா எப்போவுமே கழுவிட்டு தான் வெட்டணும், வெட்டிட்டு கழுவக்கூடாது, அப்புறம் அந்த இதெல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதக்கும் போது என்ன ஆகும்னா செவரட்டி வந்து அந்த ரெட் கலரில் இருக்கும்ல, அது அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த இதெல்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்துருச்சு. பார்த்தீங்களா, கலர்லாம் மாறி வந்துருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இது கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலா தூள் 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் பெப்பர் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கறி மசாலா பொடி, இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கி இதாயிருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு மூடி வச்சு நல்லா மூடிக்கலாம். இந்த மாதிரி மூடி வச்சு மூடிக்கலாம். நல்லா கொதித்து நல்லா வேகட்டும். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, நல்லா வற்றி சுக்கா மாதிரி வரணும். அதனால் நல்லா வற்றட்டும். அப்போ தான் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அடித்து கொடுக்கும்போது சாப்பிட முடியும். நல்லா வற்றட்டும். இது நல்லா வற்றிருச்சு. இதில் கொஞ்சோண்டு மல்லி இலை போட்டுக்கோங்க. போட்டு அவ்வளோதான், நல்லா ரெடி ஆயிருச்சு. இதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஹீமோகுளோபின் இருக்கனால இது வந்து கன்சீவாக இருக்கவங்க, டெலிவரி ஆனவங்க எல்லாருமே சாப்பிடலாம். எல்லாருக்குமே ரொம்ப சத்தானது. வீட்டில் ரொம்ப வீக்காக குழந்தைங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கூட நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். இருங்க, ஒரு பவுலில் மாற்றிட்டு காட்டுறேன். பாருங்கள், நல்லா அழகாக நம்ம வந்து செவரட்டி போட்டு பெப்பர் ஃப்ரை பண்ண இது வந்து நல்லா ரெடி ஆயிருச்சு. இது வந்து நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க வந்து இதை இப்படியே மென்று சாப்பிட முடியலன்னா மிக்சியில் அடிச்சுக்கோங்க. அப்போ வந்து அவங்க வந்து அப்படியே சாப்பாடு கூட குழம்பு மாதிரி கொடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே வீவர்ஸ், இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.